தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை மீட்க நேற்று விண்ணில் பால்கன் 9 ராக்கெட் ஏவப்பட்டது. தற்போது ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் 10 விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இன்று காலை 9:37 மணிக்கு டாக்கிங் செய்யப்படுகிறது. Takuya are returning to the International Space Station for their second long-duration missions, and Nicole and Kirill are on their first missions to space. So it's getting pretty real for the 4 crew members that make up Crew 10. Right now they are just under 25. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். டாக்கிங்கை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? எப்போது பூமி திரும்புவார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம் தாய்மானவன். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விண்வெளி வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருந்தனர். க்ரூ 9 பயணம் திட்டம் என்பது வெறும் 10 நாட்களாக இருந்த நிலையில விண்கலம் பழுதானதன் காரணமாக பயணம் எதிர்பாராமல் 9 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. சர்வதேச விண்வெளி மையத்துல எதிர்பாராத அந்த பயண நீட்டிப்பால் இருவரும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இருவரையும் மீட்கக்கூடிய பணியில எலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முயற்சிகள்ல ஈடுபட்டிருந்தது. அந்த வகையில ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் 10 என்னும் விண்கலம் என்பது தயாரிக்கப்பட்டு கடந்த 12ஆம் தேதி விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக ராக்கெட் ஏவுதளத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனையால் ஹைட்ராலிக் பிரச்சனையின் காரணமாக தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இதனிடையே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையும் மீட்பதற்காக பால்கான் 9 ராக்கெட் இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் விண்ணில செலுத்தப்பட்டிருந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் 10 விண்கலத்தில் நாசா விண்வெளி வீரர்களாக இருக்கக்கூடிய அன்னே மெக்லேன் மற்றும் நிக்கோல் அயர்லஸ் உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து விண்கலமானது சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தை 6 மணி நேரத்தில் சென்றடைந்திருந்தது. இந்த நிலையில தான் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இந்த விண்கலத்தை இணைக்கக்கூடிய பணிகள் டாக்கிங் என்பது தற்போது இந்திய நேரப்படி இன்று காலை 9:37 மணிக்கு வெற்றிகரமாக செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாசாவின் தரப்புல இந்த டாக்கிங் என்பது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 விண்வெளி வீரர்களும் இன்னும் சில நிமிடங்கள்ல சர்வதேச விண்வெளி மையத்தில் தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வருகின்ற மார்ச் 19ஆம் தேதி புளோரிடாவில் நிலவக்கூடிய வானிலையுடைய தன்மையை பொறுத்து க்ரூ 9 விண்கலத்தை சேர்ந்த வீரர்கள் இருவருமே மீண்டும் பத்திரமாக பூமி திரும்புவதற்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் டாக்கிங் சர்வதேச விண்கலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு சுனிதாவும் வில்மோரும் பூமியை நோக்கி விரைவில் புறப்படுவார் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பூமி திரும்பும் போது ஆபத்தான மீள் நுழைவு நேரம் என்பதை கடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பூமியுடைய ஈர்ப்பு விசை காரணமாக விண்கலம் சுமார் 27,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமிக்குள் நுழைய வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த நேரத்தில் உராய்வு அதிகமாக ஏற்பட்டு 1650 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூட ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக பத்திரமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையுமே பூமிக்கு தரையிறங்குவதற்கு குறித்தான அடுத்த கட்ட நகர்வுகளை நாசா ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில புளோரிடாவில் நிலவக்கூடிய வானிலை தன்மைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நாசா தரப்புல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழல்ல டிராகன் க்ரூ 10 விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்யப்பட்டு வீரர்கள் 4 தற்போது விண்வெளி மையத்திற்குள்ளே செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.